சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல், நீதி அமைச்சர் பொறுப்பு. நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை, உயிரிழப்பு 30 அதிகரிப்பு. தான் கைதாவதை தடுக்க கோட்டாபய ராஜபக்ஷ கடும் பிரயத்தனம். இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியுடன் தமிழ் தேசிய பேரவை சந்திப்பு. 14 ஆண்டுகள் கழித்து மிக மோசமான சிறைச்சாலை கலவரம், பிரித்தானிய பெண் கைதி நிலைமை என்ன? நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை, 700 கைதிகள் தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. பாடசாலை வந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறல், சாரதி செய்த மோசம். இலங்கை மற்றும் இந்திய பாரம்பரிய அறுசுவை உணவுகளை அன்புடனும் தரத்துடனும் வழங்கும் பாரிஸ் நகரின் பிரபலமான பாரத் ரெஸ்டாரண்ட். வீட்டுச் சுவையை நினைவூட்டும் சிறப்பு உணவுகள். சுவையில் இந்தியா, அன்பில் இலங்கை. தொடர்புகளுக்கு +33 1 42 0 9 35 84 அல்லது +33 1 58 20 0 6 20. உங்கள் அடுத்த உணவு அனுபவம் பாரத் ரெஸ்டாரண்ட்டுடன் இனிமையாகட்டும். தொடர்வன விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களில் சிலரது உடல்களில் துப்பாக்கி சூட்டு காயங்கள் காணப்படுவதாக நீர்கொழும்பு வைத்தியசாலை தெரிவித்துள்ளது. அதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறையை அடுத்து பெருமளவான கைதிகளின் உறவினர்கள் சிறைச்சாலை முன் கண்ணீருடன் கதறி எழும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் தொடர்பில் தான் மிகுந்த அதிர்ச்சியும் கவலையும் அடைந்துள்ளதாக நீதி அமைச்சர் சட்டத்திரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இன்று பிற்பகல் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், தனது அமைச்சின் கீழ் உள்ள ஒரு நிறுவனத்தில் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றமைக்கு அதன் பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இருப்பினும் தற்போதைய நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர், எவருடைய உயிரினும் பறிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதென்றும் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாதவாறு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அங்கு மனித உயிர்கள் பறிபோனது குறித்து நான் மிகுந்த அதிர்ச்சி அடைகிறேன். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் கவலைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அங்கு சென்று என்ன நடந்தது என்பதை ஆராய்ந்து எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் எவர் மீதும் பழி சுமத்த நான் வரவில்லை என்றும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையினருக்கும் இடையில் முக்கிய சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பு இன்று திங்கட்கிழமை இரவு 8 மணியளவில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வீட்டில் நடைபெற்றது. சென்னையில் உள்ள சிஐடி நகரில் உள்ள இல்லத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பில் தீர்வு என்னும் பெயரில் அனுருகுமார திசாநாயக்க அரசாங்கம் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு மேற்கொள்கின்ற சதி நடவடிக்கைகள் தொடர்பாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த சுமார் 700 கைதிகள் அங்குள்ள நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்பட்ட துரித நடவடிக்கையாக அகுண, கொலபெலச, போகம்பர, அனுராதபுரம், புலனறுவை மற்றும் குறிப்பிட்ட ஆகிய சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று முதல் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நிலவும் அமைதியற்ற சூழலை கருத்தில் கொண்டு இந்த இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மேலதிக பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைமுறையில் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்று ஏற்பட்ட இந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 உயர்ந்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்று முன்றும் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மிக மோசமான மோதல்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் உயிரிழப்பு 30 பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு
நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 22 வயதுடைய பிரித்தானிய பெண் கைதியான ஷார்லட் மேலி முற்றிலும் பாதுகாப்பாக இருப்பதாக சிறைச்சாலை அதிகாரிகள் உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளனர். பாங்காக்கில் இருந்து இலங்கை வந்த இவரது பைகளில் 46 கிலோகிராம் கஞ்சா பொட்டலங்கள் கைப்பற்றப்பட்டதை அடுத்து மே 2025 சுங்க போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இவர் கைது செய்யப்பட்டார். அதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் வெடித்த வன்முறை இலங்கை சிறைச்சாலை வரலாற்றையே உலுக்கிய 2012 ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலை வன்முறை சம்பவத்திற்கு பின்னர் 14 ஆண்டுகள் கழித்து மிக மோசமான மற்றும் கொடூரமானதொரு கலவரம் இது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தனது கைது நடவடிக்கையை தடுக்கும்படி கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ரிட் மனு தாக்கல் செய்துள்ளார். அவர் தாக்கல் செய்துள்ள ரிட் மனுவை உச்ச நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்குமாறு சட்டமா அதிபர் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டார். இன்று அந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் சுகர்ஷி ஹேரத் மனுதாரரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் உள்ள கோரிக்கைகள் அடிப்படை உரிமைகள் தொடர்பானவை என்பதால் இந்த மனுவை விசாரிக்கும் அதிகார வரம்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு இல்லை என நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதன்போது மனுதாரரான கோட்டாபய ராஜபக்ஷ சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா தனது சமர்ப்பிப்புகளை நிறைவு செய்தார். அதற்கமைய குறித்த வழக்கு மேலதிக சமர்ப்பிப்புகளுக்காக எதிர்வரும் 9ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மனுதாரர் கோட்டாபய ராஜபக்ச சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா தனது வாதங்களை நிறைவு செய்தார். இதனையடுத்து மேற்கொண்டு வாதங்கள் இம்மாதம் 9ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டன. தனமல்வில காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அலுத்வில பகுதியில் 7 வயது சிறுமி ஒருவருக்கு பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட தந்தை ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். முச்சக்கர வண்டி சாரதியான 46 வயதுடைய குறித்த சந்தேக நபர் நீண்ட காலமாக பாடசாலை மாணவர்களை போக்குவரத்து சேவையில் ஈடுபடுத்தி வருபவர். பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளான சிறுமியும் அதே முச்சக்கர வண்டியில் பாடசாலைக்கு செல்பவர் ஆவார். கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி பாடசாலை முடிந்து சிறுமியை வீட்டிற்கு அழைத்து செல்லும் வழியில் கராச்சொன்றிற்கு அழைத்து சென்று இக்கொடூர செயலை செய்துள்ளார். இச்சம்பவம் குறித்து சிறுமி தனது பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். முறைப்பாட்டின் அடிப்படையில் கொவலாறு பகுதியைச் சேர்ந்த குறித்த முச்சக்கர வண்டி சாரதியை கைது செய்த காவல்துறையினர் அவரை வெள்ளவாய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அதன் பிறகு சந்தேக நபரை ஜூலை 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். துஷ்பிரயோகத்திற்குள்ளான சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக அம்பாந்தோட்டை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தனமல்வில தலைமை போலீஸ் பரிசோதகர் DMP பண்டார தலைமையிலான குழுவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.